நேயர்களை, இன்றைக்கு வரலாற்று தொடரில் நாம் பார்க்கிறது யூத விரோத மனப்பான்மை, ஆன்டி செமட்டிசம். அதாவது யூத சியோனிசத்துக்கு எதிரான ஒரு மனோநிலை, அதாவது உலகத்தில் அதிக பேச்சு பொருளாக இருக்கிற ஒரு சிறிய இனக்குழு யூதர்கள். 2ஆம் உலகப் போரில் அதற்கு பின்னாலும் அவர்களுடைய படுகொலைகளை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். நாஜிக்களுடைய படுகொலையின் காரணமாக அவர்கள் உலகம் முழுவதும் ஒரு பரிதாப உணர்வை பெற்றார்கள். அந்த அளவிற்கு அவர்களுக்கு மீது மக்கள் ரொம்பவே ஒரு பரிதாபம் கொண்டார்கள். மிக முக்கியமாக ஜெர்மனியில் இருக்கக்கூடிய நாஜி இனத்தின் அடிப்படையான கொள்கையை ஹிட்லர் உருவாக்கினார். இந்தியாவிலே RSS உருவாக்குகிற ஹிந்துத்துவா, இப்படி உலகம் முழுவதும் ஒவ்வொரு கொள்கைகள் உண்டு. இந்த கொள்கைகள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிலை பெறுத்து தங்களுடைய வளர்ச்சியை காட்டும். ஆனால் 20 வருஷத்தில் நாஜிக்களுடைய அந்த கோட்பாடு வீழ்ச்சி அடைந்து போய்விட்டது. அவனோடு இருந்தது ஐரோப்பிய கிறிஸ்தவர்கள் பயணித்தாலும் அன்றைக்கு இந்த அநீதியான படுகொலைகளை எந்த ஒரு மனிதனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். கெமிக்கல் வெப்பன்ஸ் எல்லாம் பயன்படுத்தி பாவப்பட்ட யூதர்களை கொலை செய்ததை சியோனிசத்தின் விரோதம் மட்டுமல்ல, உலக விரோத, மனித விரோதமான கொலை. கடந்த காலங்களில் யூதர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பலஸ்தீனத்தில் அவர்கள் வாழ்ந்ததற்கான அடையாள சாட்சிகள் உண்டா என்று பார்க்கின்ற போது, அன்றைய அரபு யுகத்தில் இஸ்லாம் உருவாகிறது. நபிகள் நாயகத்துடைய காலத்தில் 7ஆம் நூற்றாண்டில் இஸ்லாம் உருவாகி அங்கு வாழுகிற தன் சொந்த இனத்தில் ஓரிரை கொள்கையை சொன்னதின் மூலம் நபிகள் நாயகம் அவர்கள் விரட்டி அடிக்கப்படுகிறார். மதீனாவிலிருந்து, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு. இதுதான் இன்றைக்கு இஸ்லாமிய ஹிஜ்ரத் ஆண்டு. மக்காவில் இருந்து மதீனாவுக்கு அவர் திருப்பி அனுப்பப்படுகிற நேரத்தில் அங்கே பெரும்பான்மையாக எல்லா சமூகமும் வாழ்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், யூதர்கள் இருக்கிறார்கள், எல்லா மக்களுமே அங்கே வாழ்கிறார்கள். அப்படி வாழ்கின்ற போது ஒரு அரசாங்கத்தை அங்கே நிலைநிறுத்துகிற போது அந்த அரசாங்கத்தில் வாழுகிற கிறிஸ்தவ மக்களுக்கான பாதுகாப்பையும் யூத மக்களின் பாதுகாப்பையும் நம்பிக்கை கொண்ட முஸ்லீம் மக்களின் பாதுகாப்பையும் இஸ்லாமிய அரசு எடுத்துக்கொள்கிறது. இந்த வரலாற்றை நம்ம அப்படி படிக்கிறோம். அப்படி எடுத்துக்கொள்கின்ற போது என்ன சொல்கிறாங்கன்னா, தேச ஒற்றுமை உருவாகுவதை போன்று மதீனாவின் பாதுகாப்புக்காக நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். மதீனாவை வெளிப்புறத்திலிருந்து யார் தாக்கினாலும் மதம், இனம், எல்லா கொள்கையும் மறந்து இந்த மண்ணினுக்காக நாங்கள் ஒரு பிரகடனத்தை நபிகள் நாயகம் அறிவிக்கிறார். அதில் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த ஏராளமான யூதர்கள் கைகூப்புகிறார்கள். குறிப்பாக யூதர்களில் பல கோத்திரம் உண்டு. அந்த கோத்திரத்தினுடைய பெயர்கள் பனு நலீர், பனு ஹைதுகா, பனு குரைலா. ஏன் பனு அப்படிங்கிற வார்த்தை இங்கே சொல்கிறேன்னா, கிறிஸ்தவர்கள் யூதர்களை பற்றி வேதாகமத்திலும் மற்ற விவகாரத்திலும் இஸ்ராயீல் என்று அழைப்பார்கள். அதே சமயம் குர்ஆனில் முஸ்லிம்கள் பனு இஸ்ராயீல், யா பனு இஸ்ராயீல் என்று தான் அழைப்பார்கள். ஆகவே தான் பனு நலீர், பனு குரைலா, பனு ஹைனுகா இப்படியெல்லாம் இருக்கிறார்கள். ஆக அப்படி ஒரு ஒப்பந்தத்தை போடுகிற ஒரு சூழ்நிலையில், ஒரு காலகட்டத்தில் இந்த ஒப்பந்தத்தை மீறக்கூடியவர்களாக யூதர்கள் மாறிவிடுகிறார்கள். மக்காவிலிருந்து நபிகள் நாயகம் விரட்டப்பட்ட காலகட்டத்தில் மக்காவிலிருந்து அவர் புறந்தள்ளப்பட்டு உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகிற நேரத்தில் மதீனாவுக்கு ஒரு இஸ்லாமிய அரசை நிர்வகித்து அந்த மதீனாவினுடைய இஸ்லாமிய அரசில் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் யூதர்களும் ஒன்றிணைகிறார்கள். இதில் 3 கோட்பாடு உண்டு. ஒன்று
பிறப்பால் உயர்குடி என்று சொல்கிற யூதர்கள். இது முதல் விவகாரம். இது இந்தியாவிலே இருக்கக்கூடிய வர்ணாசிரம தத்துவத்தின் அடிப்படையில் நாங்கள் மட்டும்தான் பூஜை செய்வோம், நாங்கள் தான் கடவுளுக்கானவர்கள் என்று சொல்லக்கூடிய வர்ணாசிரம சித்தாந்தத்தை எப்படி உயர்கிறார்களோ அதே போன்று நாங்கள்தான், யூதர்கள்தான் கடவுளின் மக்கள், யூதர்களுக்காக சேவை செய்வதற்குத்தான் எல்லாரும் என்று சொன்னார்கள். இது ஒரு கோட்பாடு. இதுதான் சியோனிச தத்துவம். இந்த சியோனிச தத்துவத்தை தியோடர் ஹெர்ட்ஸ் தான் 1903களில் சுவிட்சர்லாந்து மாநாட்டிலும் சரி, உகாண்டாவிலும் சரி, உலகம் முழுவதும் கொண்டு இந்த தத்துவத்தை உருவாக்கிய தியோடர் ஹெர்ட்ஸினுடைய இந்த தத்துவம் தான் இன்றைக்கு நிலைபெறுத்திருக்கிறது. ஆக அடுத்து வாழ்கிற கிறிஸ்தவர்கள், இவர்கள் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து அவர்களை இறையியல் கோட்பாட்டின் அடிப்படையாகவும் பிதாவின் மகனாகவும் அவர்கள், மூன்றாவது நபிகள் நாயகத்தை இறுதி தூதராகவும் அவர் இயேசுவின் வழியில் வந்த கடைசி தூதராகவும் கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாம். அப்போ அந்த இஸ்லாமிய மாண்புகளில் இஸ்லாமிய சித்தாந்தத்தில் நம்பிக்கை கொண்ட ஒரு அரசு உருவாகிறது. அந்த அரசோடு நீங்கள் அனைவரும் இணைந்து இருக்க வேண்டும், நன்மை தீமைகளில் ஒன்று சேர வேண்டும் என்று ஒரு கோட்பாட்டை அந்நாட்டினுடைய பிரசிடண்டாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் வகுக்கிறார். அப்படி நபிகள் நாயகம் வகுக்கக்கூடிய காலத்தில் அவற்றில் யூதர்கள் கிறிஸ்தவர்களை வந்து உள்ளடக்கிய இந்த அரசாங்கத்தில் நபிகள் நாயகத்துக்கு எதிரான அல்லது அந்த அரசாங்கத்திற்கு எதிரான சில சதித்திட்டங்களை யூதர்கள் செய்து விடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அவர்கள் சொல்கிற நேரத்தில் மதீனாவிற்கு சென்று அங்கே ஒரு ஆபத்து ஏற்பட்டால் நாம் அனைவரும் தேச ஒற்றுமைக்காக இணைந்து போராட வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் அதன் வீதிகளில் யூதர்களுக்கு ஆபத்து ஏற்பட்டால் முஸ்லிம் அரசாங்கம் யூதர்களை பாதுகாக்க வேண்டும். அதே போன்று இந்த மண்ணுக்கு ஆபத்து ஏற்பட்டால் யூத கிறிஸ்தவ முஸ்லிம்கள் 3 பேரும் ஒன்றிணைய வேண்டும். இதுதான் இஸ்லாமிய நம்பிக்கையாக அந்த நடக்கிறது. ஆக அந்த ஒரு சூழ்நிலையில் அந்த அக்ரிமெண்ட்டை முதல்ல மீறக்கூடியவர்களாக அந்த அக்ரிமெண்ட்டை யூதர்கள் இருக்கிறார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்கிறது. பனு நதீர், பனு குரைலா, அதே மாதிரி பனு கைனுகா. அப்போ அந்த போர் நடக்கின்ற போது மதீனாவிற்கு சென்ற அவர்கள் அரசு ரீதியான பாதுகாப்பு உடன்படிக்கை செய்கின்ற போது 2 ஆண்டுகளில் இந்த உடன்படிக்கை நல்ல முறையில் இருக்கிறது. அதுக்கப்புறம் முஸ்லீம்களை ஒழிப்பதற்கு அவருடைய சொந்த உறவினர்களே மக்காவிலிருந்து ஒரு படையை கொண்டு வருகிறார்கள். அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்கிறார்கள், பனு கைனுகா யூதர்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக, அதாவது மதீனாவில் ஒரு மறைமுகமாக ஒரு போரை நடவடிக்கைகளில் முதன்முறையாக ஈடுபடுகிறார்கள். இந்த வரலாற்றில் தான் இன்னைக்கு வரைக்கும் முஸ்லீம் யூத வெறுப்பு உருவான காரணமே இதுதான். அதில் இந்த பனு கைனுகா யூதர்கள் 3 குடும்பத்தை நான் சொன்னேன். பனு கைனுகா, பனு நதீர், பனு குரைலா. இந்த 3 சமூகத்திலும் பனு கைனுகா இஸ்லாமிய அரசினுடைய ஒப்பந்தத்தை மீறி மறைமுகமாக மக்காவிலுள்ள நபிகள் நாயகத்துக்கு எதிரான சேனைகளுக்கு ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டார்கள். இது தெரிய வருது. இது தெரிஞ்ச உடனே என்ன செய்வாங்க, உடனடியாக அவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். அன்றுதான் யூத தரப்பில் ஒரு முதல் உயிரும் முஸ்லீம்கள் தரப்பில் இது சம்பந்தமாக உடன்படிக்கை மீறுவதாலும் முதல் பகை ஏற்படுகிறது. இந்த போர்க்களத்தில் யூதர்கள் வெளியேறினார்கள். இந்த போர் சூழலில் யூதர்களுடான முந்தைய போர் பங்காளி உறவை முஸ்லீம்கள் சிலர் முறிக்கவில்லை. அது தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருந்தது. இது தேச பாதுகாப்பிற்கு ஆபத்தானது. எனவே இவர்களுக்கு அறிவுரை கூறும் விதமாகத்தான் அன்றைக்கு நபிகள் நாயகத்துடைய காலத்தில் பல திருக்குரான் வசனங்கள் உருவானது. இப்போ இந்த காரணத்திற்காக இவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். முதல் பகை மதீனாவில் அப்படித்தான் உருவாகுது. அதில் வெளியேற்றப்படும் போது 3 யூத சமூகத்தில் பனு நதீர்,
பனு குரைலா வெளியேற்றப்படலை, பனு கைனுகா இவர்கள்தான் உளவு பார்த்து சொன்னார்கள், அக்ரிமெண்ட்டை முடித்தார்கள், அரசாங்கத்திற்கு தேச துரோகத்தை செய்தார்கள் என்ற அரசியல் நடவடிக்கைகளும் ஒப்பந்தத்தை மீறுதல் காலத்திலும் கொலை செய்ய சதி செய்தார். அவர் மீது சுமத்தப்பட்ட அன்றைய கரிகுகள் நபிகள் நாயகத்தை கொலை செய்ய சதி செய்தது. யாரோடு சேர்ந்து? எதிரிப்படைகளோடு. நபிகள் நாயகத்தினுடைய அது மட்டுமல்லாமல் இந்த ஒப்பந்தத்தை மீறுதல் போன்ற குற்றச்சாட்டுகளை யூதர்களின் மீது 7ஆம் நூற்றாண்டில் முதல் பகை முஸ்லீம் யூதர்களுக்கு, ஆபிரஹாமின் வழித்தோன்றலுக்கு இந்த வரலாறே முதல் சாட்சியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்ட அரசியல் நடவடிக்கை. அப்போ போர்க்கால சூழ்நிலையில் அப்பப்போ இஸ்லாமிய அந்த குரானை படிப்பவர்களுக்கு சில வசனங்கள் அது கொஞ்சம் நாலேஜ் இருந்தால் அது புரியும், அது வேறு விதமாக இருக்கும். அந்த நேரத்தில் தான் யூதர்களுக்கு எதிரான பல திருக்குரான் வசனங்களை நாம் பார்க்க முடிகின்றது. குறிப்பாக நீங்கள் பார்த்தால் அந்த காலகட்டத்தில் இறை கட்டளைகளை மீறியதால் இறைவனின் கோபத்திற்கு ஆளானவர்கள் யூதர்கள் என்றும் குரானில் சில வசனங்கள் வருகிறது. அது மற்றவர்கள் நம்ப மாட்டார்கள். எப்படி என்றால், நம்பிக்கை முஸ்லீம்கள் மட்டும்தான் அது இறைவனுடைய வேதமாக எடுத்துக்கொள்கிறார்கள். கிறிஸ்தவர்களோ யூதர்களோ இறைவனுடைய வேதமாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் நாம் அந்த வரலாற்றை படிக்கின்ற போது பலஸ்தீன வரலாற்றோடு சேர்ந்து வருகிற இந்த முதல் வரலாறு இப்படித்தான் சொல்கின்றது. அவர்கள் அந்த குரானிலே சில வசனங்கள் உண்டு. திருக்குரான் யூத கிறிஸ்தவ பெண்களை திருமணம் செய்வதற்கு அனுமதியும் அளிக்கின்றது. நபிகள் நாயகத்துடைய காலத்தில் நம்பிக்கை கொண்ட ஆபிரஹாமின் வழித்தோன்றல்களான கிறிஸ்தவர்களை கிறிஸ்தவர்களாகவே பெண்களாகவே இருக்கலாம், முஸ்லீம்கள் மனம் செய்து கொள்ளலாம், அதை போன்று யூத பெண்களையும் மனம் செய்து கொள்ளலாம் என்ற திருக்குரான் 5வது அத்தியாயத்தில், நான் சொல்வதை நீங்கள் சென்று தமிழ் அத்தியாயத்தை பாருங்கள், 5வது அத்தியாயத்தில் 5 தெளிவாக சொல்கின்றது. அதே போன்று திருக்குரானுடைய யூதர்களை பாராட்டக்கூடிய வசனங்களில் 3:75 யூதர்களை பாராட்டும் திருக்குரான் வசனங்களும் உண்டு. அதே போன்று கிறிஸ்தவ அறிஞர்களை பாராட்டிய திருக்குரான் வசனங்கள் 5வது அத்தியாயத்தில் 82-86 திருக்குரான் இறை கட்டளைகளுக்கு மாறு செய்யும் சமூகத்தை கண்டிக்கவும் செய்கிறது. அதே போன்று முஸ்லீம்களையும் கண்டிக்கின்றது. யூதர்களை பாராட்டுகிறது, யூதர்களை புகழ்கிறது. கிறிஸ்தவ அறிஞர்களுடைய அவர்களுடைய ஒரு நல்ல செயல்பாட்டை 5வது அத்தியாயத்தில் 82-86 வசனங்கள் கிறிஸ்தவ அறிஞர்கள் அவர்களுடைய சிறப்புகளை பற்றி பாராட்டுகிறது. முஸ்லீம்களுடைய தவறான விஷயங்களுக்கெல்லாம் கண்டிக்கின்றது. இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த வரலாற்றில் என்ன சொல்கிறார்கள் என்றால், இஸ்லாமியர்கள் எப்போதும் யூதர்களோடு பகையாக இல்லை. அவர்கள் மதத்தை அவர்கள் பின்பற்றி கொள்ளலாம். ஆனால் நபிகள் நாயகத்துடைய காலத்தில் ஒரு இஸ்லாமிய அரசு உருவாகி அது கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பொதுவான சட்டத்திட்டத்தை விதித்திருக்கிற போது தேச விரோதமாக மக்காவில் இருந்த நபிகள் நாயகத்துடைய அரசின் எதிரிகளோடு இரகசிய ஒப்பந்தத்தை செய்து கொண்டார்கள். அது எல்லா யூதர்களையும் சொல்லல, இந்த பனு கைனுகா என்பவர்கள் மட்டும்தான். ஆகவே அவர்கள் மட்டும்தான் வெளியேறினார்களே தவிர மற்ற யூதர்கள் வெளியேற்றப்படவில்லை என்ற வரலாறையும் நாம் பார்க்கிறோம். ஆக வரலாறு முழுவதும் முஸ்லிம்கள் ஆட்சியில் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சகவாழ்வு நடத்தினார்கள் என்பதையும் இந்த இஸ்லாமிய அறிஞர்கள் தமது கட்டுரையில் தெளிவுபடுத்துகிறார்கள். அதற்கு பின்பு இந்த வரலாற்றை நாம் பார்க்கின்ற போது பலஸ்தீன வரலாறு கிபி 637 முதல் 1948 637 கிபி 1948 இஸ்ரேல் உருவாகக்கூடிய வரலாறு. அப்போ இஸ்ரேல்கள் அங்கே இருந்தாங்களா என்றால் இருந்திருக்கிறார்கள். நல்லா புரிஞ்சு போச்சா? இந்த வரலாறு 3000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இருக்கிறதுனால தான் அன்றைக்கு பலஸ்தீனத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியா இன்னைக்கு எடுத்துக்கிடுவோம். இந்த சவுதி அரேபியா மத்திய கிழக்கில் யூதர்கள் நபிகள் நாயகத்துடைய காலத்தில் வாழ்ந்தார்கள் என்பதை இந்த வரலாறு உறுதிப்படுத்திட்டு இப்போ நமக்கு ஏற்படும். அப்போ கொடுக்க வேண்டியதானே? அவங்க கேட்குறது அவங்க பூமியை தானே கேட்குறாங்க. சரி, நாம் அடுத்து பார்ப்போம். வரலாறு முழுவதும் முஸ்லிம்களினுடைய ஆட்சியில் யூதர்களும் கிறிஸ்தவர்களும்
முஸ்லிம்களோடு சகவாழ்வு நடத்தியதாக அந்த வரலாற்று குறிப்பு சொல்கிறது. பலஸ்தீனத்தை தாண்டி 711ஆம் ஆண்டு ஸ்பெயினில் பாதிக்கப்பட்ட யூதர்களுக்காக முஸ்லிம்கள் பல இடத்தில் ஆதரவாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று ஐரோப்பிய சிலுவையுக்தக்காரர்களின் ஆதிக்கத்தின் கீழ் பலஸ்தீனம் இருந்தபோது யூதர்கள் அங்கிருந்து வெளியேறினார்கள். அவர்கள் கிறிஸ்தவர்களோடும் முரண்பாடாக இருந்திருக்கிறார்கள். நாஜிக்களை படுகொலை செய்த போதும் கிறிஸ்தவர்களோடு நாஜிக்கள் இவர்களை படுகொலை செய்த போது ஐரோப்பா நாட்டிலிருந்து தங்களுக்கு ஒரு தனி தேசம் உருவாக வேண்டும் என்று விரும்புவது கிறிஸ்தவர்களால் இவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள். யூரோப்பில் நல்லா கவனிங்க. இல்லைன்னா அங்கே இருந்திருப்பாங்களே, அவங்க ஏன் அங்கிருந்து பலஸ்தீனத்தில் 1948க்கு அமெரிக்காவும் ஒரு கொள்கையை உருவாக்க வேண்டும்? தேவையில்லை. கிபி 711ஆம் ஆண்டு ஸ்பெயினில் பாதிக்கப்பட்ட யூதர்களை பாதுகாக்கத்தான் இஸ்லாம் அங்கு வெற்றி கொள்ளப்பட்டது. அதே போன்று 800 ஆண்டுகள் அங்கே யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நிம்மதியாக வாழ்ந்தார்கள். 800 வருஷம் ஸ்பெயினில் இஸ்லாமிய ஆட்சி நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகத்தினுடைய மாமனார் இஸ்லாமிய கலீஃபா உமர் அவருடைய ஆட்சி காலத்தில் ஸ்பெயின் வெற்றி பெற்றதாகவும் கூட நாம் பார்க்கிறோம். 1492ஆம் ஆண்டு ஸ்பெயினில் இஸ்லாம் அதிகாரத்தை மறுபடியும் இழந்தபோது அங்கிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் முஸ்லீம்கள் மட்டுமல்ல தோழர்களே, யூதர்களும் வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். இந்த அடிப்படையில் 1917 முதல் 1947 வரை பாலஸ்தீனியர்கள் யூதர்களை வரவேற்கிறார்கள். முதல்ல கவனிங்க, இவங்க செய்கிற அநியாயம் என்னன்னா, இவங்க எங்கேயுமே கிடையாது, இங்கேருந்து போயிட்டாங்க. பனு கைலுலா விவகாரத்தெல்லாம் நபிகள் நாயகத்துடைய 7ஆம் நூற்றாண்டில் சொல்லி 20ஆம் நூற்றாண்டுக்கு நான் இப்போ வந்துட்டேன். 3000 வருஷம் அவர்கள் ஃபாரோனுடைய விவகாரத்தில் அடிமை தேசமாக இருந்து தட்ஸ் அ ப்ராமிஸ்ட் லேண்டு நான் சொன்ன அந்த லேண்டுக்கு வந்தாங்க. இந்த லேண்டில் தான் அவர்கள் மதீனாவிலே வாழ்ந்தார்கள். இது 7ஆம் நூற்றாண்டு. அந்த 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு உலகம் முழுவதும் அவர்கள் சிதறடித்து சென்று விட்டார்கள். இந்த வரலாறை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அதற்கு பின்பு இந்த மண்ணில் பலஸ்தீனத்தில், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெருசலத்தில், இன்னைக்கு இருக்கக்கூடிய காசாவில், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹைஃபா, டெல்லவியூ, என்னென்ன பகுதியெல்லாம் பேர் வச்சுருக்கிறாங்களோ இந்த ராஜ்யத்தில் முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், யூதர்கள் எல்லோரும் சமாதானத்தோடு வாழ்ந்தார்கள். இந்த நிலையில் இஸ்ரேல் 1948க்கு பின்பு 1350 ஆண்டுகள் யூத கிறிஸ்தவர்கள் வாழ்ந்த மண்ணில் மறுபடி இவர்கள் வலுக்கட்டாயமாக திணிக்கப்பட்டார்கள். போய் அங்கே அரபுகள் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அரபுகள் விரட்டி இவர்களுக்கு உணவெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த உணவெல்லாம் கொடுக்கின்ற பிறகு தான் இவர்கள் இங்கே வந்து வருகிறார்கள். இவர்கள் போனவங்களுக்கு மறுபடியும் 3000 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு இடத்தை விட்டுட்டு போயிட்டாங்க. அதில் வேறு மக்கள் குடியேறின பிறகு இது ஏன் இடம்னு சொல்கிறது முதல்ல தப்பு. அது உண்மையிலேயே ப்ராமிஸ்டு லேண்டாக இருந்தது. இப்போ பிரச்சனையே அதுதான். இந்த ப்ராமிஸ்டு லேண்ட்னா என்ன? இந்த தொடர்ச்சியில் வந்த பல தீர்க்கதரிசிகள் நபிகள் நாயகத்துக்கு முன்பு யூதா, அதாவது இவர்களுக்கு பேர் வச்சிருக்குன்னா ப்ராஃபட் ஜேக்கப், அவர் தான் யாக்கூப் என்று குரானிலே சொல்வார்கள். அதை பைபிளில் ஜேக்கப் என்று சொல்கிறார்கள். குரானில் அந்த தீர்க்கதரிசியின் பெயர் யாக்கூபினுடைய அந்த 12 கோத்திரங்களில் ஒருவராக வந்த இவர்கள்தான் இஸ்ரவேலர்கள் என்று பைபிளாலும் கிறிஸ்தவர்களாலும் பனு இஸ்ராயீல் என்று முஸ்லிம்களாலும் அழைக்கப்படுகிற வரலாற்றை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கானான் தேசத்தில் தான் பலஸ்தீன நாட்டின் முதற் பெயர். இதுதான் கானான் தேசம். நல்லா கவனிங்க சார். இந்த பலஸ்தீன நாடு தான் கானான் தேசம். ஃபாரோனிடத்தில் அடிமையாக இருந்த இவர்கள் மோசஸுடைய காலத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்த்தது. இதுதான் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பூமி என்று சொல்கிறார்கள். இந்த வாக்களிக்கப்பட்ட பூமியில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் அந்த இடத்துல அடிமைகளாக இருந்து வந்துவிட்டதாகவும் நாம் பைபிள் மற்றும் திருக்குரானுடைய சாட்சிகளின் மூலம் சொல்லப்படுகிறோம். 3000 ஆண்டுகள் கழித்து இது எங்கள் இடம் என்று கூறுவதுதான் இப்போது பிரச்சனை. நல்லா புரிஞ்சுக்கிட்டா, 3000 வருஷத்துக்கு அப்புறம் 2000 வருஷத்துக்கு மேலே அவர்கள் இந்த மண்ணை விட்டு வெளியேறி இப்போது எங்கள் மண் என்று சொல்வது தான் பிரச்சனை. 1903 நடந்த
இந்த சியோனிச மாநாட்டில் நான் சொன்ன முதல் தத்துவம், அதாவது தியோடர் ஹெட்ஸினுடைய இந்த தத்துவம் உருவாக்கியது, வாக்களிக்கப்பட்ட பூமியாக பலஸ்தீனத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று அவர்கள் கோர்ப்பிட்டார்கள். இந்த தொடர்ந்த விவகாரம்தான் இப்பொழுது அதிகரித்து வருகிறது. குறிப்பாக நாம் பார்த்தால் யூத மக்களை ஆசை வார்த்தைகள் கூறி இஸ்ரேலில் குடியேற வைத்ததும் ஒரு அரசியல் சதித்திட்டத்தின் விளைவுதான். ஏனென்றால் அந்த அரபுகளிடத்தில் எந்த வளமும் இல்லை. அர்ஜென்டினா பக்கம் போயிருக்கலாம், ஆனால் பலஸ்தீனத்தில் வாக்களிக்கப்பட்ட லேண்டை அவங்க கேட்டது மட்டுமல்ல, அமெரிக்காவுடைய ஆட்சியாளர்களும் அதாவது இங்கிலாந்துடைய ஆட்சியாளர்களும் பால்ஃபர் டெக்ளரேஷன், அவர் ஒரு யூத கிறிஸ்தவர், இவர்கள் மூலம்தான் அவர்கள் இங்கே கொண்டு வந்தார்கள். அப்படி வரல, அவங்க வேற எங்கேயாவது இருந்திருந்தால் இந்த பிரச்சனை இப்பொழுது படுகொலைகள் நடக்காது என்பதையும் நாம் பார்க்கிறோம். இஸ்ரேலிய வரலாறு ஆசிரியர் இதனை அயன் வால் இஸ்ரேல் அண்ட் அராப் என்ற ஆங்கில நூலிலே எழுதுகிறார். அதிலிருந்து தான் நான் உங்களுக்கு நிறைய விஷயத்தை நான் சொல்கிறேன். இந்த அயன் வால் அண்ட் அராப் அண்ட் வேர்ல்டு என்ற நூலிலே விளக்குகிறார். அவருடைய உரையைத்தான் நாம் இப்பொழுது தமிழிலே உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று கிறிஸ்தவர்களுடைய புனித இடமாக ஜெருசலத்தை அவர்கள் விட்டு கொடுத்து விட்டார்கள். அந்த ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய அந்த புனித ஆலயம் சாலமோனால் கட்டப்பட்டது. அதில் கிறிஸ்தவர்களுக்கு பங்கு இருக்குது, இஸ்லாமியர்களுக்கு பங்கு இருக்குது, முஸ்லீம் யூதர்களுக்கும் பங்கு இருக்குது. ஏனென்று கேட்டால் கிறிஸ்தவர்கள் கண்ணியத்துக்குரிய ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்கள் பிறந்தார்கள். அதாவது இதை யூத ஆலயத்தை யூத மன்னர் கட்டியதாக சாலமோன காலத்தில் கட்டப்பட்டதாக அவர் சொல்கிறார். அதற்கு பின்பு இஸ்ரேல் அந்த பகுதி முழுவதும் இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் வந்தது மட்டுமல்லாமல், அதாவது இஸ்லாமியருடைய இறை தூதர் முகமது நபி இறைவனை சந்திப்பதற்கு மேராஜ் என்ற பயணத்தை இங்கிருந்தான் ஆரம்பித்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்களுக்கு எதிராக எல்லா சதியும் செய்தது இந்த மண்ணில், இந்த பலஸ்தீனத்தில் இவர்கள்தான். இந்த ஜெருசலத்தில் அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்ததாக கிறிஸ்தவர்கள் நம்பும் இடமும் இந்த இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. எல்லாம் விட்டு கொடுத்துட்டாங்க, இதையெல்லாம் அவர்கள் விட்டு கொடுத்துட்டாங்க. விட்டு கொடுத்து கிறிஸ்தவர்கள் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் முஸ்லீம்களுடைய புனித மஸ்ஜிதான அல் அக்ஸாவும் யூதர்கள் இருக்கும் இந்த ஜெருசலத்தில் தான் இருக்குது. இதைத்தான் 2017 இந்த 3 மக்களுக்கும் உரிமைகள் இருந்தும் அது யூத நாட்டின் தலைவனாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார், தன்னிச்சையாக சுயாதீனமாக. இந்த புனித இடத்திற்கு இப்போ வர்றாங்க 3 பேரும். இப்போ அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவ பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப குறைஞ்சி இன்னைக்கு வெறும் 1.9 விழுக்காடு மட்டும்தான் இந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மேற்கு கரையில் அதுவும் இல்லை என்பதை நாம் பார்க்கும். பலஸ்தீனத்தில் உள்ள கிறிஸ்தவர்களும் சியோனிச முஸ்லீம்களுடன் சேர்ந்து தொடர்ந்து எதிர்த்து வருகிறார்கள். இந்த பலஸ்தீனத்தில் வாழக்கூடிய கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்களோடு சேர்ந்து, லெபனானில் வாழக்கூடிய கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்களோடு சேர்ந்து தான் இந்த சியோனிச தத்துவத்தை அவர்கள் எதிர்த்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூட்டில் இது தற்போது எங்களுக்கான பூமி என்று சொல்வது என்பது நாம் ஏற்றுக்கொள்வது என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆக இஸ்லாமிய வரலாற்றில் நபிகள் நாயகத்துடைய காலத்திலிருந்தே, மதீனாவில் அவர்களுடைய ஆட்சி முறையிலிருந்தே யூதர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் விரோதம் தொடங்கிவிட்டது. நல்லா கவனிங்க. பலஸ்தீனத்தில் அவர்களுடைய பூமியாக இருந்தாலும் திஸ் அ ப்ராமிஸ் லேட், அவர்கள் டிஸ்பிளேஸ்ட் ஆகிட்டு உலகம் முழுவதும் சென்றாங்க. இந்தியாவில் கொச்சின் வரைக்கும் இருந்தாங்க, அமெரிக்காவில், யூரோப் நாடுகள், லத்தீன் அமெரிக்காவில், அர்ஜென்டினாவில், மெக்சிகோவில், எல்லா பிரதேசத்திலும் அவர்கள் வாழ்ந்தார்கள். 1903க்கு பின்புறம்தான் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அரபுகளை ஏமாற்றி இந்த பகுதிகளை பிடித்து 1948 7.5 லட்சம் அரபிகள் வெளியேற்றப்பட்டார்கள். ஆக இந்த போர் நபிகள் நாயகத்துடைய காலத்தில் பனு குரைலா, நான் சொன்ன இந்த 3 சமூகத்திலும் இஸ்லாமிய அறிஞர்கள் இதற்கு சாட்சி சொல்கிறார்கள். யூத வெறுப்பு இருந்திருந்தால் நாங்கள் எல்லா யூதர்களையும் அனுப்பியிருப்போம். மாறாக பனு நதீர், பனு குரைலா ஆகிய 2 சமூகத்தை தவிர பனு கைனுகாவை மட்டும் நாங்கள் அனுப்பியது. அவர்கள்தான் நபிகளாரை கொலை செய்வதற்கு எதிர்ப்படையிலே தேசவிரோத கருத்துக்களை பரப்பியதால் போட்ட அக்ரிமெண்ட்டை கிறிஸ்தவ முஸ்லீம்கள் 3 பேரும் இஸ்ரேல்கள் இணைந்து வாழும் என்கின்ற அந்த அக்ரிமெண்ட்டை உடைத்ததெல்லாம் அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். ஆக 7ஆம் நூற்றாண்டில் தொடர்ந்த பகை இன்றைக்கு தொடர்கின்றது. ஆகவே தான் இன்றைக்கு ஹிஸ்புல்லா போன்ற அமைப்புகளும்
இன்றைக்கு ஈரானி எல்லோருமே இவர்களை விரோதமாக பார்ப்பது இதன் தொடர்ச்சியாகத்தான் தொடர்கிறது என்பதே இந்த வரலாறு. இன்னும் பல சாட்சிகளோடு நான் உங்களுக்கு தொடர்ந்து பேச காத்திருக்கிறேன். நன்றி.